ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல் சமையல் ஓசை. நான் அம்பிகா சுரேஷ். இன்றைக்கி நம்ம இந்த விலாகில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நியூ இயர் விலாக் தாங்க பார்க்க போகிறோம். இது 31st ஈவினிங்கே எடுத்த விலாக் அப்படியே நான் கண்டினியூ பண்ணி நியூ இயருக்கு நான் இந்த வீடியோ எடுத்துக்கிறேன். ஸோ 31st ஈவினிங் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் எதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாப்கார்ன் தான் ரெடி பண்ணியிருந்தேன். பாப்கார்ன் ஒரு பாக்கெட் அப்படியே இருந்துச்சு. சரி, அதை ரெடி பண்ணி கொடுத்துட்டு அப்புறமா ஒரு 7 o'clock போல் கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். வருஷம் நம்ம கடையில் தான் சிம்பிளாக ஒரு சின்னதாக ஒரு கேக் வாங்குவேன். இந்த வருஷம் நம்ம தான் ஓரளவுக்கு கொஞ்சம் கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேக் ரெடி பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகி சாக்லேட் கேக் தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன். உண்மையாகவே நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ நல்லா வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ஏன்னா நாட்டு சக்கரை போட்டு பண்ணியிருந்தேன். எல்லாமே ஹெல்த்தியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் பேட்டர் ரெடி பண்ணதுக்கப்புறமா அவனில் வச்சு தான் நான் பேக் பண்ணியிருந்தேன். பேக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 180 டிகிரி செல்சியஸில் வச்சு நம்ம பேக் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா நான் மேலே டாப்பிங்ஸ் எதுவுமே நான் ரெடி பண்ணணும் அப்படின்னு நினைக்கவே இல்லை. சரி, நம்ம சிம்பிளாக கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன். இருந்தாலும் வாங்கி வச்ச விப்பிங் க்ரீம் இருந்துச்சு. சரி, அதை இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிவிட்டு என்ன கலர் கொடுக்கணும் எதுவுமே ஒரு ஐடியாவே இல்லை. சரி, கொடுப்போம் நம்மளும் ஏதாவது, எல்லாமே நம்ம தானே யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறனால நான் ஏதோ ஒரு கலர் ரெடி பண்ணி செட் பண்ணிவிட்டேன். கேக் பாருங்கள் ரொம்ப நல்லா பேக் ஆகிருந்து. இதே மேலே இவ்வளோ பிளாக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகி சாக்லேட் ரெண்டுமே அந்த டார்க் கலருங்கனால அது அந்த கலர் வந்துச்சு. நான் மேலே க்ரீம் வைக்கும்போது மேலே இருக்கிறத எடுத்துகிட்டு தான் நான் க்ரீம் வச்சுருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே கரெக்டாக 12 o'clock கேக் கட் பண்ணிவிட்டு மாற்றி மாற்றி கேக்கு ஊட்டிட்டு ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன தான் நம்ம எவ்வளோ தான் நம்ம வெளியே போய் கொண்டாடினாலும் நம்ம ஃபேமிலியில் நம்ம வீட்டில் இருக்கவங்களோட கொண்டாடுறதுங்கிறது உண்மையிலே ஒரு சந்தோஷமான விஷயம். அதுதாங்க சந்தோஷமான ஒரு தருணம்னு சொல்லலாம். இது வரைக்கும் எங்கள் பசங்க போன நியூ இயருக்கு அதுக்கு முன்னாடிலாம் அவங்க முழிச்சிருந்ததே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு வருஷமாக அவங்க 12 o'clock வரைக்கும் முழிச்சிருந்து அவங்க ஹாப்பி நியூ இயர் சொன்னது. அப்படியே நைட்டு எல்லோரும் தூங்குறதுக்கு கிளம்பிட்டாங்க. மார்னிங் பார்த்திங்கன்னா நான் ஒரு 5 o'clockலாம் எழுந்திரிச்சிட்டு கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லி எழுந்திரிச்சேன். இவங்களாம் எந்திரிக்க எப்படி லேட் ஆகும் அப்படின்னு நமக்கே தெரியும். அதனால் சரி நம்ம வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே கோலம் போட்டுட்டு அப்புறம் பூஜை செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். பூஜைக்கு சிம்பிளாக தான் விளக்கேற்றி நம்ம எப்போவும் செய்கிற மாதிரி தான் பூஜை பண்ணியிருந்தோம். ஏன்னா நமக்கு நியூ இயருக்கு அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை வருது. ஸோ வெள்ளிக்கிழமை நம்ம மகாலட்சுமி பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிம்பிளாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா மாவுலாம் எதுவுமே அரைச்சி வைக்கிறது இல்லை, வாங்கவும் இல்லை. அதனால் சரி ராகியும் அரிசி மாவும் சேர்த்து புட்டு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ரெடி பண்ணிவிட்டு நானும் அத்தையும் சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இவங்கெல்லாம் எந்திரிக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. சரி எந்திரிக்கட்டும், எந்திரிச்சதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ரெடியாக இருந்தோம். நம்ம ஒவ்வொரு வருஷமும் நமக்கு கண்டிப்பாக ஒரு ஆசை கனவு இருக்கும். ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும், ஏதாவது ஒன்று சாதிக்கணும், நம்ம இந்த வருஷமாவது நம்மளோட கனவு எல்லாமே சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அப்படி ஒரு ஆசை கனவு லட்சியம் இருந்துச்சுன்னா இந்த 2026 உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வெற்றி அடையிறதுக்கு என்னோட சார்பாக கண்டிப்பாக நான் இந்த வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். வரக்கூடிய வருஷம் எல்லா நாளும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாட்டும் நீங்கள் நினச்சது போல் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றமும் அமைய கண்டிப்பாக உங்களோட இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். ஸோ அப்படியே மதியம் பார்த்திங்கன்னா நான் லஞ்சை செஞ்சு முடிச்சுட்டு மதியம் சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் உங்களோட நியூ இயரை நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.